இந்தியா கூட்டணி சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தனை ஆதரித்து பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பட்டி, அடகம்பட்டி, மன்னவராதி, சிலுக்குவார்பட்டி, அகரஹாரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செம்பட்டியில் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் பேசிய ஐ.பி. செந்தில்குமார், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஏழை பெண்களுக்கு வருடந்தோறும் 1 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் என்றார். ஒரு குடும்பத்துக்கு மாசம் 8500 ரூபாய் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இந்தியா முழுவதும் கொடுப்போம்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? 100 நாள் வேலை திட்டத்தை கொடுத்த கட்சிகள் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா, இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக அந்த மாதம் 1 லட்சம், வருஷம் 1 லட்சம் ரூபாய் என்கிற மகாலட்சுமி திட்டம் உங்கள் வீடுகளுடைய கதவுகளை வந்து தட்டும். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களின் கதவுகளை வந்து நிச்சயமாக தட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.